வணக்கம். ஆதி தொலைக்காட்சி அன்பு பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதல்லே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சித்திரை புத்தாண்டு உலகெங்கும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நல்ல நாளிலே ஒரு அருமையான இன்றைய காலத்தின் தேவைகதி ஒரு அருமையான தலைப்போடு நாங்கள் பேசவிருக்கின்றோம். இந்த தலைப்புக்கு பொருத்தமானது, இதை பற்றி பேசுவதற்கு மிக பொருத்தமானவர் என்றால் பேராசிரியர் இளையதம்பி பாலசுந்தரம் அவர்கள்தான். நீண்ட நெடுங்காலமாக கல்வித்துறையோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு விதமான ஆய்வு நூல்களை எழுதி எங்கள் மத்தியில் வாழக்கூடிய ஒரு வாழ்நாள் அறிஞராக, தமிழ் அறிஞராக, ஆய்வாளராக அவரை பார்க்க உங்களுக்கு இனிய மாலை வணக்கம் பேராசிரியர் அவர்களே. மிக்க மகிழ்ச்சி கணபதி ரவீந்திரன் அவர்களே. இன்று ஆதி தொலைக்காட்சியின் ஊடாக நாங்கள் இருவரும் சந்திக்கின்றோம். இந்த சந்திப்பில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கதைக்கப் போகிறோம். அதுவும் புத்தாண்டு பிறக்கின்ற வேளையிலே மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய வகையிலே ஒரு தலையங்கத்தில் நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். அது என்னன்னு தெரியுமா? இந்த திருமணம். திருமணத்தை பற்றி கேட்க போகிறோம். ஆமாம் ஆமாம். ஆஹா. திருமணம்னா காதலும் வரும். இப்போ காதல், திருமணம் தான் இன்று தலைப்பு. ஆனால் திருமணம் தூய்மையானது, புனிதமானது என்பதை இன்று நாங்கள் இருவரும் கலந்துரையாடுவோம், சொல்ல போகிறோம். மலர்னா மனம் இருக்க வேணும், மனம் இருந்தால் தான் அது மலராகும். காதல்ண்டா திருமணம்னா காதல் இருக்க வேணும், காதல் இல்லாத திருமணம். ஆமாம். அதாவது திருமணம் என்பது ஆண் பெண் இருவரும் திருமணம் செய்வதல்ல, இருவரும் மனத்தால் மணந்து கொள்வதுதான் திருமணம். இருமணம் ஒருமித்து ஈருயிரும் ஓர் உயிராகி ஆதல் திருமணம். சரி, அதை முதலில் புரிந்து கொள்ள வேணும். அதாவது மாப்பிள்ளையும் பொம்பளையும் கல்யாணம் செய்யணும்ன்றது பொதுவானது. ஆனால் அங்கே நடைபெறுகின்ற பெரிய விஷயம் என்னென்றால், ஆணும் பெண்ணும் மனதார ஒருவரை ஒருவர் விரும்பி நம்பிக்கையோடு உறுதியோடு பந்தம் பண்ணுவதுதான் திருமண பந்தம். ஆனப்படியினால தான் காலங்காலமாக நமது பண்பாட்டிலும் சரி உலகத்துக்கும் சரி அது பாருங்கள், திருமணம் என்பது இந்த உலகத்தை இயக்கின்ற ஒரு நிறுவனம்னு சொல்லுவோம். திருமணம் இல்லாவிட்ட உலகம் இல்லை. அது அதை உலகம்னு சொன்னால் நாங்கள் மட்டும் உலகம் இல்லை, ஓரறி படைத்த உயிர் தொடக்கம் உள்ள அத்தனை உயிர்களும் தங்களோட இனப்பெருக்கத்துக்காக திருமண பந்தத்தில் ஈடுபடுகின்றது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் பார்ப்பது தனியாக மனிதத்தான் பார்க்கிறோம், சில வேளை விலங்குகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் சில பூச்சி, புழு, பூரான் எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து தான் பிரபஞ்சம். அப்போ பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் தொடர்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அவர்கள் இரண்டு உயிர்கள் அங்கு சேர வேண்டிய. அப்போ நாங்கள் மனிதராகிய நாங்கள், ஆறறிவு படைத்த நாங்கள், கல்வி அறிவு படைத்த நாங்கள், சமூகத்தில் வாழ்கிற நாங்கள், மனிதரோடு பழகிற நாங்கள் என்ன செய்யணும் என்றால் விலங்குகளை விட, மிருகங்களை விட வித்தியாசமான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஆனத்தன்மையினால தான் இந்த திருமணம் என்பது ஒரு புனிதமானது என்ற ஒரு கொள்கையை, கோட்பாட்டை நமக்கு மட்டுமல்ல உலகத்தில் உலகத்தில் பண்பட்ட மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர் எல்லோரிடம் இந்த கோட்பாடு இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக. ஏனென்றால் எந்த மதத்தை சார்ந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் திருமணம் ஒரு புனிதமாக கருதப்படுகிறது. அது நிச்சயமாக காலங்காலமாக நீங்கள் சொன்னது போல காலங்காலமாக நாங்கள் கடைபிடித்து வருகின்ற ஒரு தர்ம முறையுமாக இருக்கிறது. ஆனால் திருமணம் ஏன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. திருமணம் என்பது தனியாக காம இச்சையை தீர்க்கின்ற ஒரு விடயம் அல்ல. திருமணம் என்பது இரு மனங்கள் இணைகின்றன, இணைவதன் மூலம் மூன்றாவது ஒரு உயிரை உயிர்ப்பிக்கின்றோம், சரிதானே? அப்போ நாங்கள் திருமணம் என்பது இந்த சமுதாயத்தை வாழ்வதற்கு நாங்கள் வாழ்வது போல எங்களுக்கு பின்னாலும் ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதுக்கு தான் திருமணம் வருகின்றது. ஏனென்றால் இந்த இடத்துல சார் ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. கண்ணதாசன் அருமையான வரியில் சொல்லுவார், தந்தை செலவு செய்ய தாயார் வரவு வைக்க சேயாக ஒரு நாள் உருவெடுத்தார். அப்படி இந்த அருமையானது. அதுதான் திருமண பந்தம். அதுதான் திருமண பந்தம். ஆனால் அந்த திருமண பந்தத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முதல் திருமணத்துக்கு முதல் ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆணோ பெண்ணோ திருமண வாழ்க்கையில் ஈடுபடாவிட்டால் மனம் போன போக்கில் போகிறார். எனவே அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும், கட்டாகாலி போயிடுவீங்க. ஆனபடியே தான் திருமணம் என்ற ஒரு அது ஒரு கட்டு போடுறது ஒரு பந்தம். அது திருமணம் என்ற அந்த பந்தத்தின் ஊடாக என்ன செய்யணும் என்றால் மக்களை நெறிப்படுத்துகிறார்கள்.
அதாவது இளவயதினரை நெறிப்படுத்தி இல்லாவிட்டால் அவர்கள் கட்டுக்கோப்புக்குள்ள வாழ்வது எப்படின்னா அறிவுப்படுத்துகிறது. அதாவது கட்டுக்கோப்பு சட்டத்துக்குள்ள அமைத்து விடுகிறோம். சமூக கட்டம் இவரையும் திருமணத்தும் உங்களால் கட்டி வைக்க முடியாது. நீங்கள் இருவரும் தான் உணர வேணும். ஆணும் பெண்ணும் உணர்ந்தால்தான். அப்படி இது பதிவு திருமணம் தான் என்று இருக்கக்கூடாது. பதிவு திருமணத்தை நாளைக்கு இல்லாமல் பண்ணலாம். ஆனால் இருமனமும் ஒத்து செய்கின்ற திருமணத்தின் மூலம் நீங்கள் ஒரு காலம் பிரிய மாட்டீர்கள் என்பது உண்மை. அப்போ எனவே திருமணம் என்பது இளையோரை நெறிப்படுத்துகின்ற ஒரு வழிமுறை. அந்த வழிமுறைக்குள்ளே போகாவிட்டால் சமுதாயம் இல்லை, குடும்பம் இல்லை, இனப்பெருக்கம் கிடையாது இல்லையா? தன்மையினால்தான் திருமணத்தை நாங்கள் ஒரு நாங்கள் எங்களோட மூதாதையர் இல்லையா காலங்காலமாக புனிதமான ஒரு தமிழர் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது குமரிக்கண்டத்திலிருந்து வந்த நாங்கள், குமரிக்கண்டு முதலாக வந்த நாங்கள் இன்று நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எங்களுடைய மூதாதையர் கோடிக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்து கொண்டு வருகிறார். இன்று வாழ்கின்ற மக்கள், நான் இப்போ கனடாவில் இருக்கிறபடியே கன்னட மக்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உலகத்தில் வாழ்ந்து எந்த மக்களாயினும் சரி வாழ்வதற்கு முதற்படி பிறப்பு, வளர்ப்பு, பிறகு தாங்களே ஒரு வளர்ப்பை உருவாக்குவதற்காக திருமணம் வருகிறது. அப்போ மனித வாழ்க்கையில் படிமுறையில் பிறக்கிறான், வளர்கிறான், இணைகின்றான், இனப்பெருக்கம் செய்கின்றான், வாழ்கின்றான். அப்போ ஒரு மனிதன்தான் சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் சமுதாயத்தை உருவாக்குறோம். இந்த சேர்க்கை இல்லாவிட்டால் அங்கே சமுதாயமே இல்லை, நாடு இனமே இல்லை. சரிதான். இந்த இடத்துல சார் பட்டினத்தடிகள் ஒரு அழகான பாடல் சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க நீங்கள். நிச்சயமாக. அதாவது ஒரு மடமாது, அதில் முதல் பந்தியில் சொல்கிற ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும். கண்ணதாசன் கண்ணியமாக சொன்னார், தந்தை செலவு செய்ய தாயார் வரவேங்க. ஆனால் பட்டினத்தார் பச்சையாக சொல்கிறேன், ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோதனி மீது கலந்து பனியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும மரும்பு கபடமிதன்று பார்வை மெய் வாய் கைகால்கள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விடும். அது சித்தர் சொன்னார். ஆனால் அதில் இருக்கிற விஷயத்தை அறிஞ்சு கொள்ள நாங்கள். அதாவது மனித உற்பத்தி எவ்வாறு என்பதை தத்ரூபமாக சொன்ன பாடல் அது. நிச்சயமாக. ஏனென்றால் அது ஒரு செக்ஸ் எஜுகேஷன் இருக்கிறது இல்லவா, பாலியல் கல்வி. பாலியல் கல்விக்கு எங்களுடைய பெரியோர்கள், புலவர்கள், சித்தர்கள், ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சமூகத்தை நெறிப்படுத்தினவர்கள். இவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது திருமணம் என்றால் அல்ல உடல் உறவு என்றால் என்ன ஏன் என்பதை அந்த பாடலை விளக்கியிருக்கிறார்கள். ஆனால் சும்மா ஒரு மடமாதண்டு என்று தப்பான கருத்தெல்லாம் எடுக்கக்கூடாது நீங்கள். அது உண்மையாக உங்களுக்கு ஒரு அதாவது பாலியல் கல்வி என்று அதில் என்னென்ன என்ன நடக்குது, நம்ம உடம்பில் என்ன நடக்குது என்பதை மிக துல்லியமாக விளக்குகின்றார். சரிதானே? இதுபோல தான் அடுத்து நாங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டும். இந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் இல்லாட்ட உலகம் இல்லை. உண்மையில் மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா என்றார் பாரதியார். ஆமாம். அதாவது பெண்கள் இல்லாவிட்டால் மனவாழ்வு இல்லை, பெண்கள் இல்லாவிட்டால் மனித உலகில் தொடர்ச்சியே இல்லை. சரி, அந்த நோய் அந்த இப்படியான குறைபாடுகளுக்கு மருந்து என்னென்றால் திருமணம் தான். பாருங்கள், பெண்கள் இல்லாவிட்டால் உலகம் இல்லை, பெண்கள் இல்லாவிட்டால் தொடர்ச்சி இல்லை என்று இல்லை. பெண்கள் மட்டுமே இருந்தாலும் உலகம் இல்லை. ஆனால் ஆண்கள் பின்னால் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லை. ஆனால் பெண்கள் தான் அங்கே மையப்புள்ளியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, திருமணம் வேண்டாம், மாப்பிள்ளை முன்னுக்கு நிற்பார். அது காலாளிகளாக பழகிட்டாங்க. மாப்பிள்ளை முன்னுக்குன்னா பரவாயில்லை, அவர் இன்னொன்று கேட்பாரு இல்லைவோ, என்ன சீதனம் கேட்பாரு. அந்த ஆரம்பத்தில் சொன்ன அது வியாபாரம். ஏனென்றால் திருமணம் மனமொத்தால் திருமணம் பற்றி அந்த சீதனம் பற்றி பேச்சுக்கே இடம் இல்லை. எங்கே ஒருவர் சீதனம் பற்றி பேசுகிறாரோ அங்கே மன சுத்தம் இல்லை என்றால் இல்லை. சரி, அது நீங்கள் இளம் பிள்ளைகளை கேட்பீர்கள். அது நீங்கள் உங்களோட வீட்டில் சீதன இந்த உங்களோட திருமணத்தில் சீதன பேச்சில் இடம்பெறும். ஆனால் நீங்கள் சொல்லுங்க, அது நான் கேட்கல, அப்பா கேட்குறேன், அம்மா கேட்குறேன். இல்லை, நீங்கள் தான் வாழ போகிறவர்கள், நீங்கள் தான் பெற்றோர் சொல்ல. நான் உதாரணம், எனக்கு ஒரு மகன், நான் சிதனை கேட்கல, சிதனை வாங்கல, யாரும் சொல்லட்டும்,
என்னுடைய எந்த பெரிய ஒரு மாப்பிள்ளை அவர் எனக்கு எல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டேன். அப்படித்தான் இருக்கணும் எல்லாம். அதான கல்வி என்ற அறிவுன்ற அதானே. நாங்கள் சும்மா வாயில மற்றவர்கள் சொன்னாங்க, அது மாதிரி நாங்கள் வாழ்ந்து காட்டணும். நீங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறீர்கள். ஆமாம் ஆமாம். நான் ஒரு உதாரணமாக இருக்கிறேன்னு சொல்லினா இதை பற்றி பேசுகிறவோட நான் உதாரணமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நான் தான் துணிஞ்சு நான் இதை சொல்லுகிறேன் சபையில். எனவே இளம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவது என்னென்றால், உங்களுடைய திருமணம் வருகின்ற பொழுது நீங்களாம் நிச்சயிக்க போகிறீங்கள். ஆனால் பெற்றோர் வந்து சீதனம் கேட்கிறார்கள் என்ற கதை வந்தாலே பெற்றோர்கள், அது பெற்றோராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், இந்த கதை இது இனி தொடரக்கூடாதுன்னு நீங்களாம் தடை செய்ய வேண்டும். பெற்றோரை நீங்கள் தடை செய்ய முடியும். உரிமை உங்களுக்கு இருக்கு தான் இருக்குது. இல்லாட்டி திருமணம் பண்ணாமல் சொல்லுங்க. ஏனென்றால் எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள் திருமணம் செய்ய முடியாமல் சீதனம் இல்லாத பிரச்சனையால் திருமணமே வேண்டாம் இருக்கிறார்கள். ஏன்னா இதனால் எங்களோட சமுதாயத்துக்கு நட்டம். எங்களோட சமுதாயம் உரிய கால, அதாவது சொன்னால் பருவத்தை பயிர் செய்யணும். இப்போ சீதனத்தால் தேடி 30 40 வயது பிறகு கல்யாணம் கண்டா, 40 பிறகு கல்யாணம் கண்டா என்ன நடக்கும்? நிச்சயமா என்ன விருத்தி குறைவு, பிள்ளைகள் பிறக்காது, பிள்ளை பிறக்க தள்ளி கொண்டு போகும், அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. பாருங்க, நம்ம கல்யாணத்தில் இந்த ஆசை காமம் என்ற 2 விஷயம் இருக்குது. ஆசை காமம் விரும்பி தான் கல்யாணம் செய்யணும். காமம் இல்லாமல் கல்யாணம், அதில் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இருக்கவும் 2 ஆசையும் இருக்கவும், காமம் இல்லாமல் கல்யாணம். சரி, காமத்துக்குத்தான் மனைவி என்றால் அது வாழ்க்கை இல்லை. நிச்சயமாக மனைவியில் ஆசையும் இருக்கணும், காமம் இருக்கணும். காமம் என்றது அளவாக அது விருப்பம். காமன்றது விருப்பம்னு சொல்கிறோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு. சரிதானே? ஓகே. இனி இந்த கல்யாணத்தில் பாருங்க, இன்றைய கல்யாண வீடுகளுக்கு போனோம் என்றால் அங்கே அம்மை மிதிக்கிற அருந்ததி காட்டுற விஷயம்லாம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லலாம் இந்த இடத்துல தெரியாது. நீங்கள் என்ன உங்கள் படங்க பிள்ளைகளுக்கு தானே சொல்கிறோம். அது இப்போ எங்கே அம்மியே இல்லையா கடை? ஓகே. அப்போ நாங்கள் இந்த போலி சடங்குகளுக்கு தேவையில்லை. ஆனால் உண்மையில் மேடையில் இருந்து பெற்றோர் பெரியோர் முன்னிலையில் திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் போதும். ஆடம்பரமண்டோ, மேடையில் ஆடம்பரமண்டோ, தேவையில்லாத சடங்கு முறைகளும் கூட பிள்ளைகள் வெறுக்கிறார்கள். அதை எத்தனையோ பிள்ளைகள் மனம் இல்லாமல் அதை சட்டை செய்வதும் இல்லை அவர்கள். சரிதானே? அப்போ இதுகளும் நாங்கள் எங்களுடைய திருமண பந்தத்தில் திருமண விஷயம் பற்றி கதைக்கின்ற பொழுதோ நாங்கள் நேரடியாக இதை பற்றி சொல்ல முடியாது. பிள்ளைகளும் பெற்றோரும் எடுக்க வேண்டியது எது சிறந்ததோ அதை செய்யுங்கள். அதாவது கல்யாண வீட்டுக்கு போனோம் என்றால் கனடாவிலேயே அல்ல இங்கே நம்ம ஈழத்திலிருந்து இங்கே வரையும் இந்த அம்மி மிதிக்கிறது, அருந்ததி காட்டுறது போன்ற விஷயமெல்லாம் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்குறோம். அதே நேரத்தில் எங்களுடைய புனிதமான குருக்கள்மார் வருவார்கள். வந்து அவர் சடங்கு சிறப்பாக தான் செய்கிறார்கள். ஆனால் அதை யாரும் கவனிக்கணுமோ, அதுக்கு மரியாதை கொடுக்கணுமோ? வேண்டாம், இல்லை. அப்போ ஏன் அந்த சடங்கு வேணும்? ஆனபடியினால் புனிதமான காரியம் செய்கின்ற பொழுதோ எது நடந்தாலும் புனிதமாக இருக்க வேணும், புனிதமாக கொள்ள வேண்டும். அது புனிதமாக எடுப்பீர்களானால் நீங்கள் விரும்புகிறீர்கள் செய்யலாம். சரிதானே? அப்போ நாங்கள் எதுக்கும் மறுப்பு சொல்லவில்லை. திருமணம் என்பது புனிதமானது. அது நடக்கின்ற இடம் புனிதமான இடம். அதில் இடம்பெறுகின்ற செயல்களும் புனிதமானது என்று தான் சொல்லுகிறேன். ஆனபடியினால் அம்மி மிதிக்கிறதோ, அருந்து காட்டுதலோ அல்லது மோதிரம் போட்டு எடுக்கிற விளையாட்டெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் அப்படியான தேவைகள் இருக்குமோ தெரியலை. எனவே பெரியவர்களே, நீங்கள் பிள்ளைகள்னா பருவமடைந்த பிள்ளைகளே, பெற்றோர்களை நீங்களும் சிந்தியுங்கள். உங்களோட மரபுகளை மாற்றக்கூடாது, பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது. ஆனால் அந்த மரபுகளை பின்பற்றுகின்ற பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்றால் அதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் அது நடக்கின்ற பொழுது நீங்கள் கேலி செய்து சிரித்து கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் பொருந்தாது. எனவே எங்களோட மரபு புனிதமானது, எங்களோட திருமணச் சடங்குகள் புனிதமானது என்பதை இந்த இடத்துக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மற்றது இந்த திருமணம் செய்த பிற்பாடு கணவன் மனைவியோட கடமை இருக்கല്ലോ. மனைவி எப்படி நடந்து கொள்ள வேணும், கணவன் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்ற விஷயம் இருக்குத்தானே. அதுதான் அதனால தான் மனம், உடம்பு, சிந்தனை இவ்வளவு முக்கியமானது. அதிலேயும் ஒரு குடும்பம் நடைபெறுகின்ற பொழுது பொருளாதாரம் அடிப்படையானது. இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் கனடாவிலும் சரி, ஐரோப்பாவிலும் சரி, ஆஸ்திரேலியா முதல் எல்லா நாடுகளிலையும் எங்களுடைய எங்களுடைய தமிழ் இனம் மிக வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களோட அது கணவன் இப்போ எங்களது புலம்பெயர்ந்த நாடுகளில் 2 பேரும் உழைத்தாலும்
அதுக்கு சரியான முறையில் பதிவு வைத்து எவ்வளவு வருமானம் வருகிறது, எவ்வளோ செலவு இருக்கிறது ஏற்பத்தான் வாழ வேண்டும். அதுக்கு மேலே வாழ கடன் வாங்கியெல்லாம் வீடு வாங்கக்கூடாது. அதான் எனக்கு ஒரு சினிமா பாடல் ஞாபகம், நீங்கள் சொல்லுகின்ற பாடல் ஞாபகம் வருது. வரவு கட்டனா செலவு பத்தலை, தொலைந்து போச்சுன்னா துந்தனான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம், அது மாதிரி வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அதான் வள்ளுவன் அழகான ஒரு குரல் சொல்லுகிறார். ஓகே, ஆமாம், அந்த குரல் ஒன்று இருக்குது இல்லையா? ஆமாம். இன்னும் ஒன்று, இந்த அப்போ வருவாய்க்கு ஏற்ப வகையில் வாழ்கிற நீங்கள் புனிதமானதுன்னு சொல்லுகிறது. அந்த புனிதமான பயணத்திலே நீங்கள் உங்களுக்கு உழைக்கப் போகின்றீர்கள், பணம் வருகின்றது, அளவோடு எல்லோரையும் எழுதி வாழாத வாழ்க்கை கழுதை பொருள் களமாய் என்று சொல்லியிருக்கிறார். சரியா? வருவாய்க்கு ஏற்ப செலவு செய்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை புனிதமும் மகிழ்ச்சியும் சரியா நிறைந்ததாக இருக்கும். அடுத்தது, இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னால் ஒரு விஷயம் பேசப்படுகிறது குடும்ப வாழ்க்கையில், அதை பெண்கள் ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக பேசப்படுற விஷயம் சொல்லுங்க. கற்பனைப்படுவது சொத்தரம்பாமை. யாருக்கு? ரெண்டு பேருக்கும். கற்பனை அவள் தான் நல்லா கற்பார்கள், நான் மட்டும் ஒரு சுட்ட முடியாது. நாங்கள் அதாவது கற்பு என்பது மன ஒழுக்கம். ஒழுக்கம் கட்டுப்பாடில் எதிலும் மன உறுதியும் கட்டுப்பாடும் இருப்பதுதான் கற்பு. அந்த ரெண்டு அந்த கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. பொம்பளை அதாவது மனைவி தப்பித்தவரை ஒரு ஆணோடு கதைச்சிட்டான் என்றால் கணவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அது தப்பு, சரியான தப்பு. அதுவும் நாங்கள் வாழ்ற உலகம் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்கு வாழ்ந்துட்டோம். மற்ற நாங்கள் வாழுகிற சமுதாயம் வந்து ஒரு பிறந்த சமுதாயம். நாங்கள் ஊரில் வாழ்ந்த போல வாழ முடியாது. எல்லா பெண்களும் கல்விக்கு போகிறார்கள், வேலைத்தளம் செல்கிறார்கள். நீங்களும் பள்ளிக்கூடம் போகிறீர்கள், வேலைத்தளம் செல்கிறீர்கள். நீங்களும் ஆண்களும் பெண்களை பார்க்கின்றீர்கள், மனைவிமாரும் ஆண்களை பார்க்கிறார்கள் என்றால் வேலைத்தளங்களில் ஒருவரோட பழகித்தான் வேலை செய்யணும். அவர் கூட கதைக்கிறார், அதென்ன டெலிஃபோன் எல்லாம் நீங்கள் சந்தேகப்படுங்கள். சந்தேகம் என்பது குடும்ப வாழ்க்கைக்கு அளிக்கின்ற ஒரு கோடார். சந்தேகம் ஆணுக்கண்டாலும் சரி பெண்ணுக்கண். அப்போ அதே சந்தேகம் உள்நுழைந்தால் சந்தோஷம் வெளியே போயிடும் என்று எத்தனையோ ஞானிகள் சொல்லியும் வச்சுக்கிறார்கள். அது எங்களுக்கே தெரியும் இல்லையா? பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ நான் கொஞ்ச காலம் வந்து பாடசாலை இருக்கின்ற கவுன்சிலரை புக் பண்ணேன். அப்புறம் ஒரு சமூக நிறுவனத்திலேயும் கவுன்சிலராக வேலை செய்கிறார். அங்கே வந்து கவுன்சிலர் வந்து வேலை என்னென்னா, இளம் தம்பதிகள் அடிபட்டு உதப்பட்டு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு தீர்மானத்தின்படி வருவார்கள். எங்களிடம் வந்து தங்களுடைய சுயசரிதையெல்லாம் சொல்ல வேணும். சின்ன ஒரு விடயத்துக்காக வேலையால் வந்து அப்படி இருப்பார். அந்த பிள்ளையும் வேலையால் வந்து இருக்கும். இவர் இருக்க அவள் தான் எல்லா அலுவலும் செய்ய வேணும். சரியா? இப்படியான நேரங்களில் நேரடியாகவே அதாவது குடிமான அதே தண்ணி கொண்டு வர சுணங்கி விட்டு அடித்தா கொண்டு வந்த கோப்பையை தூக்கி முகத்தில் வீசுகிறார். ஆம்பளை சிங்கம். சரி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் திருமணம் வந்து நாங்கள் மனமொத்து நீ நானும் ஒன்று, ஒரே மனம் உடையவர்கள், ஒழுக்கமுடையவர்கள், கட்டுப்பாடு உடையவர்கள் என்று திருமணம் செய்த விற்பாடு ஒருவர் மீது ஒருவர் சந்தேகப்படுவதோ ஒருவர் மீது ஒருவர் கோபப்படுவதோ இருக்கக்கூடாது. கோபம் வரத்தான் வேணும், ஆனால் சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்தால் என்ன வேணும்? சந்தேகம் வந்து விட்டால் எல்லாமே அழிந்து விடும் என்ற ஒரு கருத்தை நாங்கள் ஔவையார் பாட சொல்லுகிறார். அம்மி துணையாக இழிந்து ஆறொழுகம் கொம்மை முலை பகர்வார் கொண்டாட்டம். அதாவது நீந்துறண்டால் ஒரு தெப்பம் வேணும். இரும்பை பிடிச்சி நீந்தலாமோ? அம்மியை பிடிச்சோடு நீந்தலாமோ? அப்போ அம்மியை பிடிச்சி கடலில் தண்ணியில் நீந்தலுமாய்த்தான் வேறு பெண்களை நம்பி போறவர் அப்படியே அமர்ந்து போகும் என்ற பாடலை ஔவையார் மிக அழகாக சொல்லிக்கிறார். இன்னும் ஒரு பிலோசபர் சொல்லிக்கிறார் திருமணம் பற்றி. திருமணத்துக்கும் காதலுக்கும் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, திருமணத்தை புனிதப்படுத்தக்கூடியது காதல் மட்டுமே. ஆனால் எங்களோட வாழ்க்கையில் பார்த்தோம்னால் காதலித்தான் கல்யாணம் கட்டுன நாங்கள் அங்காலே இப்படி போயிட்டோம் என்று சொல்கிறோம். அப்படி சொல்கிறாங்கன்னா நீ செய்தது காதல் இல்லை. எத்தனையோ இளம் தம்பதிகள் காதலித்தான் திருமணம் செய்கிறார்கள்,
ஒரு மாதத்தாலேயோ வருடத்தாலேயோ பிரிகிறார்கள் என்றால் அவர்கள் காதலிக்கவில்லை, மோகத்தால் இணைந்தார்கள். காதலிக்கவில்லை, ஆசை 60 நாள், மோகம் 30. மோகத்தால் அங்கு எது தொட்டாலும் குற்றமாக தெரியும். இந்த இடத்துல சார் நான் உண்மை கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல ஆசை. மிக பொருத்தமான விஷயம். இந்த காதலும் அன்பும் இருந்தால் எவ்வளோ ஒரு செக்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமே இருக்காது. அண்மையிலே ஒரு 97 வயது முதியவர், அவருடைய துணைவியாருக்கு 92 வயது, நீண்ட காலம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு டாக்டர்கள் கைவிட்டுட்டார். இன்னும் ஒரு 2 hours 3 hours தான் நமக்கு இருக்குதுண்டு. பின்ன கணவன் வந்து அவள் பக்கத்தில் பார்த்துட்டு தன்னுடைய ஆசை மனைவி இறுக அணைத்து முத்தமிடுகிறார். நம்ப மாட்டீங்க டாக்டர், சொல்லவே எனக்கு கண் கலங்குது. 2 பேரும் அந்த வினாடியே இறந்து போகிறார். என்ன ஒரு வாழ்க்கை! அதுதான் பாருங்க, அந்த அன்பு கண்டது, அந்த ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் இருக்கின்ற அன்பு என்பது. நாங்கள் தூர நாட்டு வெளிநாட்டு வேறொரு நாட்டுக்கு போயிருந்தாலும் இந்த அன்பு இருந்தால் உள்ளத்தில் எப்பொழுதும் நீங்கள் இறைவனை தியானிப்பது போல கணவனையும் மனைவினையும் தியானித்து கொண்டு இருப்பதுதான் வாழ்க்கை. அப்படி இருந்தால் இப்படி பிரச்சனை இல்லை. அப்படி செய்யணும் என்றால் காதலிக்க வேணும். ஆனோடைய நம்முடைய காதலித்துப்பார் எத்தனையோ இருக்குது. நம்முடைய பாரதியார் என்று சொன்னார், காதலினால் மானிடருக்கு கலவை உண்டாம். அதாவது காதல் இருந்தால் தான் அன்பாக மனைவியோடு நாங்கள் எல்லா இன்பங்களையும் பெற முடியும். அன்பு இருக்கணும். எங்கோ நினைத்து கொண்டு என்னவோ செய்யாமல் உண்மையை தூய அன்போடு நாங்கள் பழக வேண்டும் என்பது. இந்த கலவையினால் இந்த தூயதுக்கு ஒரு முக்கியமான எந்த கலப்படமும் இல்லாத அன்பாக இருக்கும். ஆமாம். வருமானம் பெறுமோ இவோ கட்டினா சிலவள சான்ஸ் அடிக்குமோ. ஆமாம், வாழ்க்கையில் மனிதன் இளமையில தவறு விடுவது உண்மைதான். ஆனால் இந்த புனித பந்தத்துக்குள்ளே வருகின்ற வந்த பிற்பாடு நிச்சயமாக புனித பந்தத்தை பந்தம் ஒரு சட்டம் என்று கொள்ளலாம், அல்ல ஒரு கட்டுக்கோப்புன்னு சொல்லலாம், ஒழுக்கம்னு சொல்லலாம். அப்படி வந்த பிற்பாடு நாங்கள் பிறர் ஒருவரை நினைப்பதோ ஆணோ பெண்ணோ நினைப்பதோ அது ஆபத்தில் முடியும். கலவையினால் மானுடருக்கு கவலை தீரும். இந்த திருமண பந்தத்தினால் தங்களுடைய கவலை துன்பம் போகின்றது. காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம். அதாவது காதல் வந்துவிட்டால் கவிதை என்பது பாட்டு மட்டுமல்ல, கவிதை என்பது இன்பம். காதலினால் கவிதை உண்டாமென்றால் எல்லாரும் கவிதை பாட இயலாது. அப்போ காதல் மனதால் காதலிக்கின்ற பொழுதோ, மனைவி பக்கத்தில் இருக்கின்ற பொழுதோ, அல்லது கணவனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பொழுதோ ஒரு சொர்க்கமே தெரியும் இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. ஒரு இளம்பெண் சொன்ன நல்லா பழகினோம், ஒரு ஆணும் பெண்ணும் பழகினோம். இப்போ ஒரு சந்தம் விவசாயம் என்ன காதலிக்கிறான்னு கேட்டார். சாரி, அவன் கேட்டார், நீ உண்மையான விரும்பின இதில் உடனே எனக்கு ஒரு காதல் சொல்லுவாப்பா, கவிதை சொல்லுவாப்பான்னு. அவர் சிம்பிளாக சொன்னார், வெள்ளை நிற மல்லிகையில் மனமும் இல்லை, வீசுதென்றல் காற்றினிலே குளிர்ச்சி இல்லை, என் உள்ளமதில் குடியிருக்கும் முந்தனுக்கு உவமை சொல்ல தமிழினிலே வார்த்தை. அப்படிதான் கவிதை சொல்லாவிட்டாலும் உன்னுடைய மனம் பூ போல மனம், உன்னுடைய உபசரிப்பு நல்ல, பேச்சு நல்ல என்று கணவன் அடிக்கடி பாராட்ட வேண்டும். அப்படி பாராட்டுகிறதில் தான் வாழ்க்கையினுடைய இருவரும் ஒருவரும் இது சின்ன ஒரு விஷயத்துக்கு சாப்பாட்டிலேயே பாராட்ட வேணும். அதில் மனைவிக்கு நீங்கள் சீலை வாங்கி கொடுக்குறா, இந்த சீலை மிக அழகாக இருக்கிறதுன்னு சொல்ல வேணும். என்ன உடுப்பில், உடையில், தோற்றத்தில் சரிதான் அவரை பாராட்ட. ஆணும் பெண்ணும் ஒருவரையொரு பாராட்டுகின்ற பொழுது இளமை வருகிறவர்களுக்கு. அப்போ நீங்கள் உங்களது நான் இப்போ சொன்னாலும் நகைச்சுவோடு சொல்லுவேன். இந்த ஒரு ஆள் பாராட்ட வேணுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் சார். சொல்லுங்க. நான் என்னையே வச்சுக்கணும், நான் உங்கள்கிட்ட வந்து அழுகிறேன், என்ன சார் ஒரு மாதிரி வார ரவின்னு எப்போ பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருக்கிறா சார், எனக்கு என்ன செய்யறதே தெரியலைன்னு. இல்லை மழையா நீ இன்றைக்காவது இந்த மனுஷி சின்ன சின்ன விஷயத்துக்கு பாராட்டி இருக்கிறேன். நான் சத்தியமாக இல்லை சார், நீங்கள் இன்றைக்கு இப்போது அவள் என்ன செய்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு பாராட்டி போட்டுப்பேன். இந்த மனுஷன் எப்படி மாறுறான்னு. பின்ன நான் வீட்டை போனேன், குளிச்சுட்டு வேறு இருங்க சாப்பிடுவோம்னு சொல்லி இடியப்பம், கத்தரிக்காய் குழம்பு எல்லாம் வச்சா, வெந்தய குழம்புல இடியப்பத்தை இப்படி பிரட்டிட்டு வாயில் வைக்க, ஆஹா சார் சொன்னவர்களை பாராட்ட சொல்லி சாப்பிட்டு சொன்னேன். இந்த குஞ்சு இந்த குழம்பு வச்ச உண்ட கைக்கு 1 பவுன் மோதிரம் போட வர முடியாது. என்ன நடந்து சொல்லுங்க. குசினிக்கு அந்த ஓடி வந்து குழம்பு செடியை தலையில் ஓட்டி நாசமாக இருந்து போவார். வருஷம் 365 நாள் சமைச்சு தந்தேன், ஒரு நாள் பாராட்டையில். இன்றைக்கு உடம்பு கொஞ்சம் மேலாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டு பாமலமாக காட்ட குழம்பு வாங்கி வைக்க உமக்கு மோதிரம் இப்போ பாராட்டுறதை பார்த்து தான் பாராட்டுவோம். ஆமாம், அது வந்து பாராட்டு இல்லை, ஏதோ ஒன்று தேவைக்காக அவர் அப்படி பாராட்டு. நீங்கள் சொல்லுங்க. உண்மையில் எது விஷயம்னா உடையிலையோ, பேச்சிலேயோ, நடத்தையிலையோ, அல்லது எந்த விஷயமும் மனைவியோ கணவனோ 2 பேரும்
எது செய்தாலும் ஒரு தரம் பாராட்டணும். அதுக்காக பெரிய வசனம் பேச தேவையில்லை. அழகாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது, இன்றைக்கு என்னுடைய தோற்றம் மிக இளமையாக இருக்கிறது, நேற்று கொடுத்த சாரி விட இந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்லும். அப்படி இல்லை, சாரி இல்லை, கோட்டும் தான். கோட் ஷூட் நல்லா எல்லாரும் சமமாக ஒருவரை ஒரு பாராட்டுகின்ற பொழுதும் அவனை நேற்று நீங்கள் கொடுத்த தலைவரை விட இன்றைக்கு உண்மையாக நல்லா இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தையும் பாராட்டணும். இப்போ எனவே நாங்கள் இப்படி சொல்லலாம். இன்னும் அடுத்தது இந்த இன்னும் ஒன்று, இந்த ஆண்கள், நாங்கள் 2 ஆண்களோட ஆண்களை பற்றி சொல்லலாம். இந்த ஆண்கள் வந்து பொதுவாக தப்பெண்களை குறைவாக பார்க்கிறது. அது கணவனாக இருக்கட்டும், தாங்கள் தான் பெருசு, ஆணாதிக்கம் தான். அப்படி அந்த மனப்பாவமே பாவமே வரக்கூடாது, அந்த உணர்வே வரக்கூடாது. குடும்பத்தில் நான் பெரிய ஆள், நான் சொல்லதான் கேட்க அந்த நிலைமை அவ்வளோ பெருசாக இல்லை. இதனால தான் பாரதி ஆவேசம் கொண்டு என்ன சொன்னார், மாத தம்மை இழிவிசையும் மடமையை கொளுத்துவோம் என்றார். வையவாழ்வு தன்னில் எந்த வகையினும் நமக்குள்ளே தாதரன்ற நிலையமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமமான வாழ்வும் இந்த நாட்டிலே என்று பாரதியார் பாடியிருக்கிறார். ஆணும் பெண்ணும் ஒரு அருமையான வாக்கியம் இருக்கு சார். இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்று இல்லை. ஒரு நல்ல இல்லாள் அகத்தில் இருந்த அகம் ரெண்டுக்கும் பொருந்தும், வீட்டுக்கும் பொருந்தும், உள்ளத்துக்கும் பொருந்தும். ஒரு நல்ல மனைவி கிடைச்சா அதை விட ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆணுக்கு கிடையவே கிடையாது. மற்ற நம்ம திருமண பந்தத்தில் இந்த தாலி கொடியை பற்றி பேச வேணும். சரியோ, தாலி ஒரு வேலி, நாருக்கு வேலி அப்படி ஒன்று இல்லை. தாலி கொடி என்பது அது ஒரு குறியீடு, அடையாளமே ஒரு குறியீடு. அது வேலி தாலி கொடிக்கு முக்கியத்துவம் இருந்தபடியாகத்தான் காலங்காலமாக அது வந்து கொண்டு இருக்குது இல்லையா. ஆனபடியினால இந்த தாலி கொடியைக்கு மரியாதை கொடுக்கணும். சில பெண்கள் தாலி கொடியை போட மாட்டார்கள் இல்லையா. உண்மையில் பாருங்கள், பயத்தால் இந்த நாட்டில் போடாமல் விடலாம், ஆனால் மறைவாக போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இந்த தாலிக்கொடியை போட்டு கொண்டிருக்கின்ற பொழுதோ, அதில் கையில் பெண் தந்த மோதிரத்தை ஆண் போட்டு கொண்டிருக்கின்ற பொழுதோ, கட்டினவர் அந்த பெண்ணும் கல்யாணம் கட்டினவர் மட்டுமில்லை, அது வேலியாக பார்க்கக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் இந்த மோதிரத்தை நான் பார்க்கின்ற பொழுதும் நான் எப்பொழுதும் இந்த மனைவியை நினைச்சு கொண்டே இருக்கணும். தாலிக்கொடி தொட்டு பார்க்கின்ற பொழுதெல்லாம் வந்து கொண்டே இருக்கணும். அதுக்காக சிலர் இப்போ தாலிக்கொடியை போடுறே இல்லை. அதான் கொண்டே பேங்கரில் வைக்கிறது. அப்போ எனவே தாலிக்கொடி போடாவிட்டாலும் தாலியில் கொண்டு அடியில் கொண்டு இருக்குந்த தாலி என்ற மட்டுமல்லாது அதெல்லாம் நீங்கள் நான் என்ன போட்டு இருந்தால் தான் அது ஒரு, நான் வேலைன்னு சொல்ல மாட்டேன், எங்களுடைய உணர்வை, ஆசையை அல்லது ஒரு ஒழுக்கத்தை கட்டுப்பாட்டை தரும். எனக்கும் தரும், உங்களுக்கும் தரும், ஆணுக்கும் தரும், பெண்ணுக்கும். எனவே தாலி கையில் உள்ள மோதிரங்களுடைய விஷயங்கள் அது ஆடம்பர பொருள் அல்ல, அது எங்களுடைய தெய்வீகமான பொருள் என்ற சிந்தனை எங்கிட்ட எப்பொழுதும் இருக்கும். மற்ற பாருங்கள், இந்த கல்யாணம் கட்டினோடனே வாழ்க்கை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. என்ன அந்த 16 சொல்லுங்க சார். சிலாக்கில் வச்சுக்கொள்ள 16 பிள்ளைகள் ஆயிக்கணும். அப்படியா இல்லை பெரியவர்களே, உண்மையில் 16ன்னு சொல்லுவது பாருங்கள். நான் சொல்ல வேணும் இந்த இடத்துல புகழ் ஒரு இது ஒரு வகையில புகழ் இருக்கு. புகழ் இருக்கும் மனிதனுக்கு இல்லையா. அடுத்தது கல்வி வேணும். அதுக்காக எல்லாம் பட்டம் பெற வேணும் அவசியம் இல்லை. கல்வி என்பது எத்தனையோ படிக்காத மேதையெல்லாம் இருந்திருக்கிறார்கள் இல்லையா, எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் கற்றதை கைமண் என்றாலும் அதை பயன்படுத்த வேணும். கல்வி இருக்க வேண்டும். மற்ற உடலில் வலிமை இருக்க, பெண்ணுக்கும் இருக்க வேணும், ஆணுக்கும் இருக்க வேணும். 4வது வெற்றி பெறணும். எதிலும் வெற்றி, நான் இதெல்லாம் வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடையவிட்டாலும் அந்த உணர்வு உங்கள்கிட்ட இருக்குது. அதுதான் அந்த சொல்ல 16ல் வெற்றி பெற வேண்டும் நீர். மற்றது அடுத்து மிக முக்கியம், நன்மக்கள், நல்ல பிள்ளைகள் பிறக்குள்ள எல்லாரும் பிள்ளைகளை தான் வரையணும். வளர்ப்பில் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பில்லைன்னு சொல்லுவார்கள். ஆனால் நான் அதில் ரெண்டும் முக்கியத்துவம், அப்பாவும் முக்கியத்துவம், அம்மாவும் முக்கியம். அப்போ 16ல் 1 தான் பிள்ளை என்று வருகிறது, 1. அடுத்தது பொன்பொருள், அதாவது பொண்ணால் தங்கம் என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பலமாக வாழத்தக்க பொறுமை உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். மற்றது இல்லானை இல்லாலும் வேண்டால் இன்றெடுத்த தாய் வேண்டால் இல்லாது அவன் பாய் சொல், காசு இல்லையோ ஒன்று நடக்கும். மற்றது நெல் என்று சொல்லுகிறோம். 16ல் 1 நெல். அந்த காலத்தில் எங்களுக்கு நெல் தான் எல்லாமே இருந்தது. நான் சிறு வயது காலத்தில் என்னுடைய வீட்டில் ஒரு அறையில் மூடியாக நெல் கட்டியிருப்பார்கள். சரியா. ஆனால் இன்று பேங்கில் 4 சைவர் 5 சைவர் 6 சைவரில்
பேங்க் அக்கவுண்ட் இருக்கும் ஆக்களுக்கு என்ன. அப்போ ஒவ்வொரு காலத்திலேயும் பணம் ஏதோ ஒரு வகையில் இருக்க வேண்டும். அது பொருளாகவும் இருக்க வேண்டும், பொன்னாகவும் இருக்க வேண்டும், அதாவது நிதியாகவும் இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் இல்லாத தெரியும். அடுத்தது நுகர்ச்சி, அதாவது வெறும் ஓடி ஓடி உழைத்து வாழ்வை வீணாக்குவதை விட நுகர்ச்சி, அதாவது சந்தோஷமாக எல்லோருடன் சேர்ந்து வாழ்ந்து, நுகர்ச்சி என்பது அனுபவிக்கவும் வேண்டும். கட்டி வைக்க ஒன்றும் உழைத்ததை உள்ளதை நுகர வேண்டும். இதற்கு சார் வள்ளுவன் அழகாக ஒரு குரல் சொல்கிறார், சொல்லுங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர். ஆமாம், எப்படி அருமையான அதைத்தான் சொல்கிறேன் இல்லை. அந்த 16 வள்ளுவரையும் பார்த்துருக்கிறார் இல்லை. நுகர்ச்சி, மற்ற அறிவு, அழகு. அழகு இயற்கை, அதுக்கு இறைவன் தந்த கொடை ஒவ்வொருவருக்கு. அதுக்கு கூட எங்களை சங்கத்தில் ஒரு பாட்டுக்கு சார், பெண்கள் அழகுனா லிப்ஸ்டிக் பூசி அதுக்கு காசெல்லாம் கொடுத்தா இல்லை, குஞ்சி அழகும் கொழுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லென யாமென்னும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. அம்மையார் பாடுறாரு. எப்படி பாடுறது? ஆமாம், அதாவது இந்த அழகு என்று சொல்லக்குள்ள மனத்தில் ஒரு அழகு வேணும். மனத்திலே ஒரு அழகு வேணும். உங்களை பார்க்குற பொழுது கணவதி பிள்ளை வடிவாக இருக்கிறான்னு எனக்குள்ள ஒரு மனம் வேணும். இல்லை வடிவில்லையோ ஐயோ நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்ல வரும். குறைந்தபட்சம் அழகு. இன்னும் இப்போ இந்த 16 ஒன்று இந்த புனிதமான திருமண வாழ்க்கையில் பாருங்கோ, குடும்பத்தில் எந்த குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருக்கிறது? சண்டை வேற வேணும், அது சண்டை இல்லைன்னா குடும்பம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வந்து போக வேணும். ஆனவுடைய தான் சொல்கிறா பொறுமை. ஒருவர் பேசினா மற்ற பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும். அருமையாக சொன்னீர்கள். அதுவும் பெண்களுக்கு தான் சொல்லிக்கலாம், ஆம்பளை பொறுமை இல்லை. யார் என்ன சொன்னாலும் நாங்கள் அந்த விஷயத்தை 2 பேருக்கு சமம் எடுத்துக்கொள்ளோம். சரியா? பொறுமை. மற்றது இவருக்கு 70 வயது அடிப்படை என்ன காதலும் அப்படி நினைக்கூடாது. இளமை என்ற உணர்வு எப்பொழுதும் இருக்கணும். நான் எப்பொழுதும் இளமை, அவ்வளவுதான். இளமை என்ற மனதில் ஒரு எண்ணம் இருந்து விட்டால் நாம் மிக நீண்ட காலம் வாழலாம். நிச்சயமாக இளமை. மற்றது துணிவு வேணும். இந்த 16 பெற்று வாழ்கன்னு சொல்லக்குள்ள இளமையாக இருக்கின்றேன், நல்ல துணிச்சலாக எதுக்கும் துணிஞ்சவனாக எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவது என்பது அங்கேயும் துணிவைத்தான் அவர் சொல்ல அழகா சொல்லியிருக்கிறார் இல்லையா. மற்ற நோய் வராமல் பார்த்துக்கொள்ள வேணும், அதுதான் மிக முக்கியமானது. நிச்சயமா குடும்ப வாழ்க்கையில் நோயெல்லாம் பார்க்கணும். எப்படி எனக்கு கேட்கல, எப்படி எனக்கு கேட்கல, எப்படி வாழ்றது? மனைவி சமைக்கிற எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டால், எல்லாத்தையும் சாப்பிட்டால் எப்படி நோய் வராமல் இருக்கு? அவர் சாப்பிட்டு எல்லாத்தையும் நீங்கள் விரும்பின எல்லாம் தந்தால் சாப்பாடு இல்லை. சாப்பாட்டுக்கு ஒரு அளவு இருக்கணும் இல்லையா? நோய் இல்லாமல் வாழ்வதற்கு உணவே மருந்தாக இருக்க வேணும். உணவே மருந்தாக கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் விரும்பின காலம் விரும்பியவாறு வாழலாம் என்பதை இந்த 16 இந்த இடத்துல சார் நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஒரு பாடல், விவேக சிந்தாமணியில் ஒரு அருமையான பாடல் சொல்லுங்க. அதாவது நாங்கள் இப்போ தான் அந்த ஹார்ட் அட்டாக் பற்றியெல்லாம் கதைக்கிறோம். நோயில் துவளாமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடியில் கொள்க ஒற்றியூருடைய ஐயானின் சீரடியில் சேர்ப்பாய் தெரிந்து. இவ்வளோ ஒரு அருமையான பாடல். நோய் வரக்கூடாது, நொந்து விழுந்து நான் படுத்த படுக்கையாக்கிட. அப்போ அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அளவோடு மகிழ்வோடு மருந்தாக தான் பார்த்து சாப்பிட வேணும் இல்லையா? இது சாப்பிட்டா எங்களோட உடம்புக்கு தீமை வராது, நன்மை உண்டு உணர்வோட எந்த சாப்பாடையும் நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு அளவு தெரிந்துவிடும், அதோட அருமையும் தெரிந்துவிடும். அடுத்ததாக இந்த திருமணத்தை பற்றி சில அறிவுரைகள் சொல்லியிருக்கணும். அதை என்ன ஒன்றான்னு சொல்கிறேன் கேளுங்கோ. நம்பிக்கை நிச்சயமாக தேவை. முதலாவது திருமண பந்தம் புனிதமானது என்றால் நான் இந்த மனைவியை நம்பணும், மனைவி என்னை நம்பணும். நிச்சயமா. யாரா என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்ல, அவர் அப்படி செய்ய மாட்டான், நான் சொல்லுவேன் அவள் அப்படி செய்திருக்க மாட்டான். நம்பிக்கை இருந்தால் தான் குடும்ப பந்தம் புனிதமாகவும் நீண்ட காலமும். வள்ளுவர் இன்னொரு ஆள் சார், பொருள் ஜார் ஜார்வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அவர் சொன்னவர் இவர் சொன்ன பொஞ்சாய் புரிஞ்சப்படாது. அருமையாக நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு பொருத்தமான ஒரு குரல். எனவே இந்த ஆதி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் பார்வையாளருக்கும் நாங்கள் இருவரை என்ன சொல்லிக் கொள்கிறோம் என்றால், குடும்ப வாழ்க்கை புனிதமாக அமைய வேண்டும் என்றால் நம்பிக்கையில கைவை. நம்பிக்கை இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். மற்ற இரண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு. அவரை நீங்கள் கணவனையும் மனைவியும் ஒருவர் நிச்சயமாக அவர் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் எண்ணுவார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீங்க. ஆனால்
நிச்சயமாக அந்த புரிந்துணர்வு உங்களோட திருமண பந்தத்தை நிச்சயமாக இன்னும் இறக்கின்ற தருவாய் வரை உங்களை எடுத்து இருக்க வேண்டும். நிச்சயமா மற்றது ஒரு தியாகம் வேணும். கணவனுக்காக அது நிச்சயமா இருக்க வேணும். மனைவிக்காக தியாக உணர்வும் வேண்டும். இல்லை தியாகம் குடும்பத்தில் வரணும் தியாகம். அப்போதான் நாங்கள் சமூகத்துக்கு தியாகம் செய்ய முடியும். என்ன பழக்கமும் பிள்ளைகளுக்குன்னா குடும்பத்தில் நல்ல பழக்கம் பழக்கினாத்தான், தாயின் தந்தை நல்ல பழக்கம் பழக்கினாத்தான் அந்த பள்ளி சமுதாயத்திலேயும் போய் நல்ல பிள்ளையாக இருக்க முடியும். அந்த பிள்ளை போய் திருமணம் செய்கின்ற பொழுது நல்ல பிள்ளையார். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் அறியப்படும். சரி, மற்ற பாருங்க, தாயின் தகப்பனும் தான் வீட்டில் ஆசிரியர். யாருக்கு? எங்களை பிள்ளைகளுக்கு. என்ன ஆசிரியர்? ஒழுக்கம், டிசிப்ளின், வாய்ச்சொல், நல்ல சொல். இப்போ எங்களோட நான் பாடசாலை கொஞ்சம் ஒரு 10 வருஷம் வேலை செய்தேன்னா பிள்ளைகளுக்கு சில வேளை பிள்ளைகள் வகுப்பறையில் தப்பாக பேசுவார்கள். அந்த சொல்லுக்கு பொருளே தெரியாது. அப்போ ஆசிரியர் கேட்டால் அம்மா அப்பா அப்படி தான் பேசுகிறவர் என்றார். பாருங்கள், எங்களுடைய மானமும் போகிறது, பிள்ளைகளுடைய மதிப்பீடும் அங்கே குடும்பமானமும் போகிறது. மற்றது இந்த வீட்டில் தீர்மானம் எடுக்க கணவன் மனைவியின் தீர்மானம். ஏனென்றால் கணவனும் மனைவி ஒத்த மனத்துடைய தான் திருமணம் செய்த நீங்கள். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் தீர்மானம் எடுக்கிறேன்றாலும் 2 பேரும் கலந்து ஆலோசிங்க. நான் எடுக்கிற முடிவு தான் சரியென்று சொன்னால் சரி வர. எனவே தீர்மானம் எடுக்கிறதும் 2 பேரும் ஒன்றாகத்தான் செய்ய வேண்டும். என்ன மற்றது 2 பேருக்கு இடையில் பணிவும் வேண்டும், பொறுமையும் வேண்டும். பொறுமையும் பணிவும் நிச்சயமாக. இப்போ கணவன் சத்தம் போட்டால் மனைவி அதுக்கு எல்லாம் சத்தம் போடக்கூடாது. கொஞ்சம் பொறுத்தால் அவர் அப்படியே அடங்கிடுவார். அதுபோல் மனைவி சத்தம் போட்டால் நீங்கள் கணவன் அமைதியாக இருந்தால் எல்லாம் அடங்கிடும். எனவே பொறுமையும் பணிவும் இந்த குடும்ப பந்தத்தை கொண்டு செல்லுகின்ற வாகனம். மற்றது இந்த திருமணம் செய்கிற தனியாக பால் உறவுக்காக மட்டுமல்ல, விளையக்கொள்ள நிச்சயமாக. எத்தனையோ குடும்பங்களில் பால் உறவினால் குடும்பங்கள் பிரிந்திருக்குது. அது வெளியில் தெரியாது. சமூக நிறுவனங்கள் ஆலோசனை சரி வேலை பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும். அது அந்த பாலுறவு என்ற விடயத்திலே குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன. அப்போ அந்த பாலுறவில் குடும்பம் பிரிகின்ற அர்த்தம் என்ன என்றால், பாலுறவு பற்றிய ஒரு அறிவு என்ன என்பதை உணராத தன்மை என்பதை நான் சொல்லுவேன். மற்றது பாருங்கள், மனச்சாட்சிப்படி ஆணும் கணவனும் மனைவியும் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சொல்லும். ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையிலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ உலக வாழ்க்கையிலேயோ 2 விஷயத்தை பயப்பட வேண்டும். ஒன்று மனச்சாட்சி, மனம், நிச்சயம். மற்றது மேலே உள்ளவரால். மேலே இப்போ நாஸ்திகர் இருந்தாலும் கூட இங்கே எல்லாம் 90% இந்த நாஸ்திகர்கள் 90% கடவுளை கும்பிட்றாங்க. கஷ்டப்பட்டு வைக்க கடவுளை நாஸ்திகம். அது உனக்கெல்லாம் உபதேசம் ஊருக்கு மாதிரி. எனவே குடும்ப வாழ்க்கையில் வாழ்கின்ற நாங்கள், அது ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி கணவனாயினும் சரி மனைவியாயிருந்தாலும் சரிதான், மனச்சாட்சி நான் செய்கிறது தப்பு அல்லது சரி என்று மனச்சாட்சிக்கு பயப்பட வேண்டும். பயப்படுது என்பது அதன்படி நடத்தல். மற்ற இறை என்றவரும் எங்களுக்கு மேலால் ஒரு இருக்கிறார் இல்லையா, அதுக்கும் பயப்பட்டால் எங்களோட வாழ்க்கை இந்த வண்டி சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும். மற்றது பாருங்கள், எங்களோட குடும்பங்களில் சில ஆட்கள் கணவன் தான் அடிக்கடி வெளியில், இப்போ இந்த சில பெரிய டிக்கெட் எடுத்தெல்லாம் கணவன் தான் போவார், மனைவி வீட்டில் விட்டுட்டு போயிடுவார். கீவாக்கெல்லாம் அடிக்கடி போயிடும். சரி, அப்படிலாம் போயிடும். போனால் சந்தோஷம், 2 பேரும் போங்கோ. இல்லை தனியாக நீரோ அல்லது தனியாக ஆணோ பெண்ணோ போகிற என்பது, அதாவது என்டர்டைன்மெண்ட் என்ஜாய் பண்ணுறேன் என்ன வேண்டாலும் 2 பேருமா போகணும். மற்ற நாங்கள் ஏற்கனவே பேசினது இந்த 10 விடயத்தில் ஒரே பாராட்ட வேணும். நிச்சயமாக அதுவும் தட்டி கொடுக்கணும். ஏன்னா சாப்பிட்றவளு நான் அப்பொழுதும் உண்மையாக சொல்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன். ஏனப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் சமைக்கிறேன். அவள் 6 கறி சமைப்பான். ஏன் 6 எனக்கு விருப்பம் 6 கறி. நான் என்ன சொல்கிறேன், ஏன் 6 கறி கஷ்டப்பட்டு ஒரு நாள் செய்கிறாயண்டு அப்படி சொல்லக்குள்ள அவள் என்ன சொல்லுவாள், அது என்ற கடமை. பார்த்தீங்களா, அது கடமை உணர்வு, உண்மையான ஒரு மனைவிக்குரிய லட்சணம். அப்போ நான் 2 கறியும் வச்சான்னு கேட்கக்கூடாது. அப்போ அன்றைக்கு நான் பழையக்கணும், ஏன்னப்பா 2 கறி வச்சிருக்கிறாய், என்ன உடம்பு அப்படி கேட்டு விட்டால் ஆறுதலாக இருக்கும். எனவே நேயர்களே, அன்பர்களே,
இது பார்த்து கொண்டிருக்கிற ஆதி தொலைக்காட்சி அன்பர்களே, இதை இந்த இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு திருமணம் செய்தவர்கள் பாருங்கள், எப்பொழுதென்றால் நான் மேலே கூறின இந்த விஷயங்களை கொஞ்சம் என்றாலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது நடைமுறைப்படுத்தாத பொழுதுதான் ஒரு மாதத்திலேயோ ஒரு வருடத்திலேயோ திருமணத்தை முறிவு செய்கின்ற முடிவுக்கு போகிற கட்டம் வருகிறது. எனவே திருமணம் நீண்ட காலத்து பயிர் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த திருமணம் நாங்கள் விதைக்கின்றோம், அதை அறுவடை செய்வோம் என்றால் அவ்வப்போதெல்லாம் அதை பரிமாறித்து பசலையிட்டு புல் களைப்படுங்கி எல்லாம் செய்கிறது போல வாழ்க்கையிலையும் எங்கள்லையும் களைப்படுங்க வேணும். எங்களில் என்னென்ன குற்றங்கள் இருக்குது, குறைபாடு இருக்கிறது என்று கணவனும் மனைவியும் குறைபாடுகளை கண்டுபிடித்து நிவர்த்தி செய்து கொண்டால் எந்த ஒரு நீங்களும் இந்த சமூகத்துக்கு ஒரு உதாரண புருஷர்களாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா? நாங்கள் இவ்வளவு நேரம் அறிவுரை தான் சொன்னோம். வேறும் சில விஷயங்களை கதைக்க வேண்டியிருக்குது. என்னென்றால் குடும்ப வாழ்க்கை வருகின்ற பொழுது அதாவது நாங்கள் வாழுகிறது ஓப்பன் சொசைட்டின்னு சொல்கிறோம், திறந்த ஒரு சமுதாயம் இது. அதாவது எங்கே போகிறோம் எங்கே வரோம்னு கணவனுக்கும் தெரியாது மனைவிக்கும் தெரியாது இல்லை. நான் இங்கே போகிறேன், நான் இப்போ ஸ்டூடியோவில் இருக்கிறேன், சரியோ, நான் ஸ்டூடியோவுக்கு மனைவிக்கு சிலருக்கு ஸ்டூடியோவுக்கு எல்லாம் போய் கொடுக்கறது விருப்பமில்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே ஸ்டூடியோவில் நம்ம செய்து போட்டு அதை அவள் அறிகின்ற பொழுது என்ன நடக்கும்? ஹோம் மட்டும் இல்லை, டிவோர்ஸும் வந்துடும். எனவே இதையும் வெளிப்படையாக இருக்க வேணும். அது ஒரு பக்கம். ஆனால் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கல்லோ, கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் ஒன்று நீங்களாம் சொல்லணும். சமூகத்தோடு ஒட்டி கொள்வாள் சொல்லுங்க, நான் சொல்லுகிறேன். அதை ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி, கணவன் மனைவி இருவரும் திருமண பந்தம் செய்துவிட்டால் இன்னொரு ஆணையோ இன்னொரு பெண்ணையோ விரும்பக்கூடாது. பழகலாம், பழகாமல் விட்டால் அவன் மிருகமாயிடுவான். பழகலாம், வரம்பு உண்டு, எல்லை உண்டு இல்லையா? அப்போ ஆனால் சில கணவனோ மனைவி மாறோ சந்தேகத்தோட, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கக்கூடாது. இருந்தால் வாழ்க்கை நிலை வராது. எனவே நாங்கள் வாழ்கின்ற சொசைட்டி வித்தியாசம், சூழல் வித்தியாசம். அதுவும் கனடாவில் இன்று ஐரோப்பிய உலக நாடுகளில் வாழ் ஓப்பன் சொசைட்டியில் வாழ்கிறோம். அப்போ ஊரில் அப்படி இல்லை, எல்லோரும் எங்களோட மனைவி மாதிரி எல்லா ஆம்பளையும் கதைக்கூடிய வாய்ப்பு இல்லை. இங்கே ஒரு மனைவி என்பவள் எல்லோருடையும் வேலைத்தளத்தில் ஆணோடைய பெண்ணோடைய மூத்தோட இளையோடைய பழக வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அப்போ கணவன் கேட்கக்கூடாது, நீயே அங்கெல்லாம் காய்ச்சி கொண்டு நிற்கிறாயன்னு. இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அண்மையில் விண்வெளிக்கு போயிட்டு வந்த அந்த விண்வெளி குழுவில் 4 பேரில் 3 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண்கள். ஆனால் அவன் புருஷன் கேட்கலாமே, நீ இந்த முன்னாள் அங்கே போயிட்டு கேட்க என்ன அவங்களும் தெரியும். அதான் சொசைட்டி, அதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தை எது கொடுக்குறேன்டா கல்வி நிச்சயமாக. மனமும் கல்வி மட்டும் இல்லை, எத்தனை படித்தாக்கெல்லாம் இப்படி வேலையெல்லாம் செய்திருக்கிறார்கள் படித்தவர்கள். ஆனால் படிப்பு மட்டும் போதாது, மனம் என்பது பல விஷயங்கள். அந்த மனைவியை பற்றியோ கணவனை பற்றியோ புரிந்துணர்வு இருக்கும் என்றால் எங்களுடைய திருமணம் என்பது உண்மையில், குறிப்பாக தமிழ் சமுதாயத்தில் திருமணம் என்பது ஒரு புனிதமான ஒரு உறவு, புனிதமான பயணம். வேற்று சமுதாயத்தில் அவர்கள் திருமணம் டிவோர்ஸ் எல்லாம் அது சர்வசாதாரணம். அதுக்காக நாங்கள் பல்லின நாட்டில் கனடாவிலையும் வாழுகிறோம், ஐரோப்பியாவில் வாழுகிறோம். நாங்கள் திருமணம் டைவோர்ஸ் எடுத்தால் என்னன்னு கேட்குற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் நிச்சயம். அப்போ அது காரணம், இங்கே வாழ்ந்து அதுக்கேற்ற வகையில் உங்களுடைய கல்வி அறிவை நீங்கள் வளர்த்துக்கொள்ளவில்லை, மனப்பக்குவப்படவில்லை, உங்களையும் நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே இந்த இளம் தம்பதிகள், முக்கியமாக இளம் தம்பதிகள், ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவி, அது எத்தனை வயதுனாலும் சரி, கணவனும் மனைவியும் ஒவ்வொருக்கொரு மற்றது இந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்லியாக வேண்டும். பல குறைபாடுகளுக்கு காரணம் பிறன் மனையை பிற பெண்ணையோ பிற ஆணையோ விரும்புகிறதால பல பிரச்சனைகள் வந்து பிறன்மனை நோக்கல் அது எங்களுடைய சங்க இலக்கியம் தொடக்கம் இற்றவரை பேசிக்கொண்டே இருக்கிறோம் இல்லை. ஆனால் பிறன்மனை நோக்கம் என்பது உடலில் உள்ள ஒரு வருத்தம். அந்த வருத்தத்துக்கு மருந்து தான் காதலும் திருமணம். ஏற்கனவே தொடக்கத்தை சொல்லிட்டேன். அதாவது உடல் வருத்தம் என்பது எதிர்ப்பாலை விரும்புதல், பாலார் மீது விருப்பு கொள்ளும். அந்த விருப்புக்கு தடை இருக்கிறது. அந்த தடையை தருவது கல்வியும் பழக்க வழக்கங்களும் ஒழுக்கங்களும் என்பதை
பிறனுடைய அந்த மனைன்னு தான் சொல்கிறது. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரிலும் மேம்படும். அப்போ அவருக்கு அது ஒழுக்கம் போனால் மானம் போன எல்லாம் போச்சு. எல்லாம் போயிடும் இல்லையா? அதான் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறநன்றோ ஆன்றோ ஒழுக்கும். அந்த பிறன்மனை நோக்காத ஆணாம் பெண் இருக்கலாம், பெண்ணாம் இருந்து விட்டு, அதாவது அவரை பற்றி அவருடைய பதிவேட்டில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று மற்றவர் சொல்ல வேணும். நீங்கள் என்னதான் ஒளிமறைவு செய்தாலும் மறைக்க முடியாது, இந்த சமுதாயத்தில் மறைக்க முடியாது. எனவே நேர்கள், இந்த ஆதி தொலைக்காட்சி நண்பர்களே, நல்ல ஒரு விஷயம் இது. மனிதனப்பட்டவன் பலவீனமானவன். ஆனால் அந்த பலவீனம் என்று போட்டு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. பலவீனம் என்று சொல்லிவிட்டு, ஏன்னா எங்களுக்கு மனக்கட்டுப்பாடு அறிவு தருகிறது. கட்டுப்பாடு எதிலும் கட்டுப்பாடு இல்லையா? அப்போ இது திருமண பந்தம் என்பது ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் என்ற ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் இருந்தால் இந்த பேச்சுக்கு இடமில்லை. ஆனால் இடம் இருந்து கொண்டே வந்திருக்கிறது. எல்லா சமுதாயத்திலும் இந்த இழுக்கு இருக்கிறபடியினால எல்லோரும் திருமண பந்தத்துக்கு போராக்களும் சரி, திருமண பந்தத்தில் இருக்கிற சரி, இந்த பிற மாற்று பெண்ணையோ மாற்று ஆணையோ நாடுதல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு உறுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டால் அந்த உறுதி எங்களை எங்கேயோ கொண்டு உயரத்தில் சமூகத்தில் உயர்த்திவிடும் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு, மற்றது இந்த திருமணத்தில் நாங்கள் தமிழர் அல்லவோ, அதுவும் யாழ்ப்பாண தமிழர். நாங்கள் யாழ்ப்பாணத்தை சொல்லக்கூட ஈகளும் முழுக்க தழுவும் அது. ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம் யாழ்ப்பாண தமிழர் தான் முக்கியம் வரும். மற்ற இடங்களில் அது நோயாக தொற்றுனது சீதனம். நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் மன்னிக்கணும், இந்த சாதி பிரச்சனை. சாதி பிரச்சனை, அதாவது பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி வச்சுக்கிறார். பிறக்கக்குள்ள மனிதனாக தானே பிறக்கிறோம். பிறகு நடவனாகவோ பள்ளனாகவோ வேளாளனாகவோ பிறக்கிறோம் நாங்கள். இல்லை சாதி இரண்டுடைய தயவு செய்து யாருன்னான சாதி பற்றி இளம் பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவர் சரியில்லை, அவர் இந்த பையனை விரும்பாதே, அந்த பெம்பளை பிள்ளை வேறு சாதி அதை விரும்பாதே என்று உங்களுக்கு சாதி என்றாலே என்னென்னு தெரியாது. உங்களோட பெற்றோர் உங்களுக்கு திணிக்கணும். உங்களோட திருமண பந்தத்தில் இந்த வேலியை அப்படியான ஒரு பிள்ளையை திருமணம் செய்து விட்டால், பணத்தை காட்டி திருமணம் செய்து விட்டால் செய்யலாம் தானே. பணத்துக்காக வேறு போவார். அந்த பிள்ளைகிட்ட பணம் இருந்தால் வேறு போய் கட்டணும். போன பிற்பாடு நீ அதுதானே என்று சொல்லார், எல்லாம் முடிஞ்சது. எனவே பாருங்கள், இந்த தொலைக்காட்சி ஆதி தொலைக்காட்சி நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த விடயத்தை நான் வெளிப்படையாக என்னுடைய மக்களுக்கு சொல்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த சாதியை திருமணத்துக்குள் கொண்டு வராதீர்கள். அதனால் எத்தனையோ பிள்ளைகள் திருமணம் செய்யாமல், பெண் பிள்ளைகள் நான் அறிய எத்தனையோ பிள்ளைகள் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். சாதி சீதனத்தை அழகா சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். பாரதியார் எப்படி அழகா பாவம்னு சொல்லிட்டாரு. அந்த பாரதியார் அந்த பெண்களை பார்த்து தான், இப்படியா தாக்கப்பட்ட பெண்களை பார்த்து தான் பாவம்னு சொல்லிக்கிறார் இல்லையா? அவனுடைய தாம் வள்ளுவ சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒன்று சமம்னு சொல்லிக்கிறார் இல்லையா? மற்றது, ஆனால் பிறப்பு எப்படி சமமாக இருந்தாலும் செய்கிற தொழில் இருக்கல்லவோ, இந்த தொழில் என்பதை நீங்கள் நினைக்கக்கூடாது அடிமட்ட தொழில் மேல் தொழில் என்று. நீங்கள் செய்கிற தொழில் எது இருந்தாலும் அது உங்களுக்கு உயர்ந்த தொழில். செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலில் அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடாக செய்யணும். சரியா? அந்த தொழிலை தவறினால் நீங்கள் என்னவாக இருந்தால், என்ன சாதியாக இருந்தாலும் சரிதான், உயர் சாதியாக இருந்தாலும் சரிதான், குறைந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அதில் மாற்று கருத்தில் அவர் ஒதுக்கி வைக்கப்படுவார். சாதியிலும் விட வேறு ஒதுக்க. எனவே இந்த சாதி என்ற பேச்சு இனிமேல் இந்த குடும்பங்களுக்குள்ள வரக்கூடாது. அது முக்கியமாக திருமணத்துக்குள்ள வரக்கூடாது, வரவே கூடாது. மற்றது இந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல கணவன் மனைவிக்குள்ள, அது மிக முக்கியமானது. அதான் அடக்கம் பொறுமை என்றெல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டோம். ஆனால் ஒரு சொல் கணவன் மனைவி சொல்லிவிட்டால் தகாத சொல், அல்லது மனைவி கணவனுக்கு சொல்லிவிட்டால் அந்த சொல்ல மறக்காது. அது என்ன சொல்? தீயினால் சுட்டவன் மாறிடும். தீயினால் சுட்டவன் ஆறாது, நாவினால் சுட்டவடு. அது அந்த வாழ்க்கையை நரகமாக்கிவிடும். பெரியோர்களே, கணவன் மனைவியான இருக்கிற நீங்கள், அது பிள்ளை, அது குடும்பம், அது முக்கியமாக கணவன் மனைவி தான். நான் அதை பற்றி கதைக்கிறேன். இப்போ
இந்த கணவன் மனைவி தப்பி தவறி வாயால் ஒரு சொல் கூட இழி சொல் மற்ற பாலுக்கு சொல்லக்கூடாது. அதுதான் அழகாக சொல்கிறார் சார் வள்ளுவர், யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களோ முடிஞ்சது. அது சொல்லி அவர் ஆறையில் அதனால தான் சொன்னார், தேனா சுட்டபடு மாறும் சுட்டபடு மாறன்னு சொன்னது பாருங்க. அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க. திருமணம் என்ற ஒரு புனிதமான விடயத்துக்குள்ளே வந்த 2 பேரும் உண்மை தெரியாத எனக்கு கேட்டு விட்டால் எல்லாம் முடிஞ்சு. சரி, அப்போ ஒரு வாய்ச்சொல் கவனமாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் எல்லோரும் சமுதாயத்தில் அனுபவித்தும் இருக்கிறோம் இல்லையா? வாய்ச்சொல். மற்றது இந்த கோபம் எல்லாருக்கும் பாருன்னு சொன்ன நாங்கள் முக்கியமாக இந்த 2 பேருக்கும் வரக்கூடாது. வரலாம், ஆனால் அளவோடு. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் நெய்யை கொல்லும் சினம். தன்னையே கொல்லும் சினம். அதாவது மனைவி உங்களை கோவித்தால் சரியாக கோவிக்கிறான்னு சொல்லுங்களேன். நீங்கள் பேசாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் என்ன சரி நீங்கள் அதை அவளை மறக்கவே மாட்டீங்கள். எப்பொழுதும் அந்த சொல்லை உங்களை உறுத்தி கொண்டிருக்கும். சரி, அவன் இப்படி சொல்லி போட்டேன்னு அவன். எனவே இந்த வாய்ச்சொல்லை இந்த திருமண பந்தம் பற்றி பேசுகின்ற பொழுது எப்பொழுதும் கவனாக இருக்கணும். நீங்கள் அதை மற்றது ஒருவர் நீ நான் என்று அது அவரவரை அன்பை பொறுத்து. சிலர் இப்போ நாங்கள் அந்த நம்முடைய ஊரில் தாயே தவப்படி பேச சொல்ல மாட்டோம், பேச சொல்கிற வழக்கமே இல்லை. ஆனால் ஏதோ முறையை சொல்லிக்கொள்ளணும் இல்லை, அது மிக முக்கியமானது. என்னென்ன இருந்தாலும் வாய்ச்சொல்லில் கவனம் இருக்க வேண்டும் என்பது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மற்றது இந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள் அது செய்வோம் இது செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் சும்மா திட்டங்கள் போடுவேணும். ஆனால் என்ன செய்யணும், எண்ணியாங்கு எய்துவர். சரியா? எண்ணியார் திண்ணியர் ஆகப்பறின். அதாவது இப்படி செய்வோம் 2 பேரும் நீங்கள் திட்டம் செய்ய வடிவாக திட்டம் போட வேணும். திட்டம் போட்டால் அதில் நழுவவே கூடாது. உறுதியாக இருந்தால், அதாவது நாங்கள் நினைக்கிறோம் இந்த பாதையை கடக்க முடியும்னு நினைக்கிறோம். நினைச்சு போட்டு காலை வச்சு இறங்கி போனால் நடு ஆற்றில் கடக்க போகிறவங்களுக்கு நீந்த தெரியும்னு துணியோட போகிறோம். நடுவில் போயினுண்டா ஐயா முடியலன்னு சொல்லக்கூடாது, அப்படின்னா போயிடக்கூடாது. எனவே எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமான முடிவெடுத்துத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு வள்ளுவன் அழகான ஒரு குறள் சொல்லியிருக்கிறார், தெய்வத்தால் ஆகாதெனினும் தன் மெய் வருத்த கூலி தரும். நீங்கள் இவ்வளவுதான் கடவுள் செய்வார் கடவுள் நீங்களும் முயற்சிக்கணும். எங்களுடைய முயற்சியும் இருந்தால் தான் கடவுள் உண்மையாக கஷ்டப்படுறாங்க. வள்ளுவர் என்ன சொல்ல பாருங்கோ, அன்பும் அறம். அன்பும் அறம் என்றது பாருங்கோ, கொடுக்குற மட்டும் அறம் இல்லை, வாய்ச்சொல். சரியா? வாழ்க்கை முறை எல்லாத்திலும் அன்பும் அறமும் இருந்து விட்டால் எந்த ஒரு குறைபாடும் நமக்கு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது அதாவது நாங்கள் ஏன் திருமணம் செய்கிறோம் என்றால் இந்த சமுதாயத்தில் வாழ வேணும், பண்பாக வாழ. அதாவது பண்பாக வாழணும்னா நீங்கள் அன்பாக இருக்கணும். 2 பேரும் அங்கே வீட்டில் நாய்ச்சண்டை பூனைச்சண்டை செய்து போட்டு வெளியில் வந்து 2 பேரும் சிரிச்சிருந்தால் நீங்கள் உங்களே ஏமாற்றுறீங்க. எனவே தயவு செய்து குடும்ப பந்தத்தில் இருக்கின்ற புனிதமான தம்பதிகள் அல்லது குடும்ப வாழ்விலே இணைய போகின்ற இளையோர்கள் இப்பொழுது ஆதி தொலைக்காட்சியை பார்த்துக்கொண்ட அன்புறவுகள் உங்களுடைய மனதில் கட்டாயம் பேராசிரியர் சொல்ல கணித்து வைத்துக்கொள்ளும், குறித்து வைத்துக்கொள்ளும், உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அதாவது நான் இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஆதி தொலைக்காட்சி நன்றி சொல்லணும். என்றால் இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் எத்தனையோ தேவையான விஷயம் பேசியிருக்கிறோம். ஆனால் நேர பார்த்து சொல்லுகின்ற வாய்ப்பு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களை பார்க்க போயிடும். சரிதான், கோடிக்கணக்கான மக்கள் பார்க்க போயிடும். எனவே இந்த கோடியிலேயோ லட்சத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட வீதமானவர்கள் இந்த சொல்லு ஏறுமென்றால் எங்களோட சமுதாயம் கொஞ்சம் சீராக அமையும். இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்திலேயே சொல்லி ஆகணும் சார். ஆதி தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குறுகிய காலம் என்றாலும் அருமையான மக்களுக்கு எது தேவையோ, ஒரு நல்ல வைத்தியர் ஒரு நோயாளிக்கு என்ன தேவை கொடுத்தால் அவருடைய உடலில் இருக்கிற நோய் மாறும். அதே போல் ஆதி தொலைக்காட்சி மக்களுக்கு எது தேவையோ அதை எப்போது கொடுக்கணுமோ அப்போது எவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு அழகாக கொடுத்து வருவது இந்த இடத்திலே ஒரு ஊடகவியலானாக ஆதி தொலைக்காட்சி உளம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பற்றி நான் இந்த பிள்ளையை பற்றி சொல்ல வேணும், இந்த ஒழுங்கு செய்தவரை பற்றியும். அதாவது ஐயா சித்திரை வருஷம் வருகிறது, நீங்கள் பெரிய தமிழ் பேராசிரியர், உங்களை பற்றியெல்லாம் அறிந்திருக்கிறேன், உங்களுக்கு விருப்பமான தலைப்பில் வந்து பேசுங்கன்னு சொன்னார்.
நான் அம்மாட்ட சொன்னேன், இல்லை 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 நான் எத்தனையோ விருப்பிலே சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்லுங்கன்னு. அவள் சொன்னால், ஐயா உங்களால் இந்த தலைப்பில் பேச முடியும், எப்படி திருமணம் என்பது புனித பந்தம், தெய்வீக பந்தம். ஐயோ நான் சொன்னேன், உடனே சொன்னேன், இந்த தலைப்பு தான் நான் இந்த தொலைக்காட்சியில் பேச வேணும். ஏனென்றால் இந்த செய்தி மக்களுக்கு போக வேணும். வேறு இலக்கியம் அதெல்லாம் பேசி போட்டோம். இந்த செய்தியை சிலர் பேச பயப்படினும். துணிவு வேணும். இது துணிவு எங்கேருந்து வரும் ஐயா? நல்ல மனச்சாட்சி இருக்கணும், நல்ல ஒழுக்கம் இருந்தால் தான் துணி வேணும். எனவே இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை பற்றி சொல்கிறது அதே வேளையில் நான் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறேன் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் மங்களம் என்பதெல்லாம் சொல்லுவோம். இந்த மங்களம் என்பது மனைமாட்சி. நாங்கள் சந்தோஷமாக பணக்காரமாக இல்லை வசதியோடு இருக்கிறோம். விட்டவை பார்த்தா தெரியும் என்ன கோலம் இருக்கு. மங்களம் என்பது மனைமாட்சி. மனைமாட்சி என்றால் கணவனும் மனைவி சந்தோஷமாக புரிதலோடு வாழுதான் மனைமாட்சி. அதான் மங்களம். மங்களம் என்ப மற்ற எல்லாம் இல்லை. நீ கோடீஸ்வரன் இருக்கலாம், இருந்துட்டு போ. பாவம் கோடீஸ்வரன் வைஃப், கோடீஸ்வரன் மறைப்படும் பாடம் எனக்கு தெரியாது. அதுபோல் கோடீஸ்வரமாக இருக்கின்ற மனைவியினுடைய கணவன் நிலைப்பாடு எனக்கு தெரியாது. எனவே மங்களம் என்பது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்பது, மங்களம் என்பது மனைமாட்சி. மனை என்பது மனைவி, அவளுடைய செயல்திறன் என்பது கணவனோடு சம்பந்தப்பட்ட செயல்திறன் சிறப்பாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிறக்கம். மற்றது அன்பர்களே, இந்த திருமணம் செய்த பிற்பாடு எங்களோட பிள்ளைகள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் காத்து கொண்டிருப்பினர். ஃபேமிலி பிளானிங் என்பார்கள். ஃபேமிலி பிளானிங் என்று சொல்லுவார்கள். பிளானிங் நல்லதான். ஆனால் இப்போ நான் பிறந்த குடும்பத்தில் 11 பேர், நீங்கள் 6 பேர். சரி, 2 பரவாயில்ல. சரி, அப்போ இந்த மங்களம் என்பது மனைமாட்சி என்பது பார்த்துட்டோம். ஆனால் அந்த மனைமாட்சி என்று நிமிர்ந்து எப்படி நிற்கலாம்? இந்த பிள்ளைகள் இவர் தான். சரியா, இந்த பிள்ளைகள் இவர்கள். சமுதாயத்தை வளர்க்குறோம் இல்லையா? சமுதாயத்துக்கு எங்களோட திருமணத்தின் மூலம் நான் இங்கே வந்தத்தால் என்னோட சமுதாயத்துக்கு நான் உறுப்பினரை கொடுப்பது ஒரு பணி, அது குடும்பத்திலே பணி. அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முதல் வி ஆர் இன் பிளானிங் என்றால் அந்த கல்யாணம் கட்டுறதே 35 வயதில். பிளானிங் 40 மற்றது நான் சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டுக்கொண்டு விளங்கும் இல்லையா? பருவத்தை பயிர் செய். நிச்சயமா. அதாவது திருமணம் செய்து ஓரிரு ஆண்டில் குழந்தைய பெற்றோம். அண்மையில சார் இலங்கையிலேருந்து ஒரு வைத்தியர் வந்திருந்தவர். இங்கே முக்கியமான வைத்தியருடைய மகாநாடு அதில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு குறையாக இருப்பது இனவிருத்தி. இப்பொழுது இலங்கையை பொறுத்தளவில் குறிப்பாக சிறப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன விருத்தி என்பது மிக மிக குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் இன்னொரு காரணம் என்னென்றால், இந்த தமிழ் சமுதாயம் நல்லா படித்துக்கிட்டு படித்த உடனே இந்த ஆம்பளை பிள்ளையும் சரி பொம்பளை பிள்ளை வெளிநாட்டில் உடனே பெரிய சம்பளத்தில் வேலை போன உடனே பதவி உயர்வு வந்து கொண்டே இருக்குது. அப்போ அவை என்ன நினைக்கணும் என்றால், குழந்தை வயிற்றோடு நான் மேலே பேங்குக்கு போகிறேன். அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் குடும்பம் சமூகம் சரி, அந்த மதிப்புன்றது பணத்தில் இல்லை. எல்லார்ட்டையும் பணம் இருக்கும். ஆனால் உங்களோட குடும்பத்தில் பிள்ளை இல்லை என்ற ஒரு குறைபாடு வரக்கூடாது. காரணம், நீங்கள் பருவத்தை பயிர் செய்ய வேணும். சரிதான், பருவம் தப்பினால் சரி. நீங்கள் சொல்ல வேறு 35-40 பேர் கல்யாணத்தை கட்டிட்டு அப்புறம் நாங்கள் பிளானிங்கில் இருக்கிற 40க்கு வரைக்கும் இயற்கையாக கருத்தரித்தல் முறை என்பது தள்ளுபட்டு போயிடும். இயற்கை அதான் இயற்கை என்பது அந்த பருவத்தை பயிர் செய்கின்ற பழமொழி பாருங்கோ, விவசாயத்துக்கு மட்டுமில்லை, எங்களுக்கும் எங்கள் மனிதராகி நமக்கும் அபிவிருத்தியாக எல்லாத்துக்கும் முக்கியமான ஒன்று இல்லையா? மற்றது நான் சமுதாயத்தில் நிமிர்ந்து நிற்கலாம். என்ன சமுதாயத்தில் நிமிர்ந்து நிற்கலாம். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், எனக்கு ஒரு மகள் இருக்குது, நாங்கள் வளமாக வாழுகிறோம். இல்லாட்டி கூட முன்னுக்கெல்லாம் எடுக்க மாட்டோம். ஆமாம் இல்லையா? எங்களை பண்பாட்டு இல்லை. அடுத்தது, குடும்பத்தில் வந்த உடனே நாங்கள் திருமணம் செய்கின்றோம், புனிதமாக அந்த குடும்பத்தை வளர்த்து கொண்டு வருகின்றோம், பிள்ளைகளை பெறுகின்றோம். அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அது எங்களோட கடமை. பிள்ளைகளை தந்தை மகற்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்பச்சு கடமை. இந்த கடமை இருக்கு. அதுக்கு பதிலும் அவரே சொல்றார், மகன் தந்தை காட்டும் நன்றி இவன் தந்தை என்னோட்டான் கொல் என்னும் சொல். வள்ளுவர் பாருங்க, இதுதான் அவருடைய ஃபேமிலி பிளானிங். பழனி ஃபேமிலிக்கு கொடுக்கின்ற ஃபேமிலி எஜுகேஷன். அது சரியா? திருமணம் என்பது பிள்ளை பெறுதல், பிள்ளையை வளர்த்தல், மேலோனாக்குதல், சான்றோர் என கேட்டார் என்று வருகிறது இல்லையா? எனவே
இந்த நல்ல ஒரு உரையாடல் இது அருமை மிக்க அருமை மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இளம் தம்பதிகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு, கல்யாணம் கட்ட போகிற பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு ஒரு வெளி வலையில் வெளித்தளத்தில் நாங்கள் இதை பற்றி பேசுகிறது என்பது இப்படியா தலைப்பு பேசுவது குறைவு, சரியான குறைவு. லேசாக பேச வர மாட்டேன், வரமாட்டினம், பேசவும் துணிவு இருக்காது, பேசவும் துணிவு வேணும். சரியா? ஆனபடியினால் நல்ல விஷயங்கள் நிரம்ப பேசியிருக்கிறோம். அடுத்த இன்னும் மகன் தந்தைக்கும் பெற்றோருக்கும், அதாவது எங்களோட குடும்பத்தினுடைய கடமை பிள்ளைகளை பெறுதல். பெறுவது மட்டும் இல்லை, நல்லபடியாக பரவணும், நல்லபடியாக வளர்க்கணும். இல்லை, நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க வேண்டும். மற்றது இந்த கணவனும் மனைவிக்கிடையில் பொய்யண்டே வரக்கூடாது. நம்பிக்கையை பற்றி சொல்லிட்டோம், நம்புதல்னு. ஆனால் சின்ன பொய் கூட சில வேளை பெரிய ஒரு பெரிய இப்போ பொய்மை, அதாவது வள்ளுவர் என்ன சொன்னார், பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று. குடும்ப வாழ்க்கையில் பொய் பேச தொடங்கிட்டோம், ஒரு சின்ன பொய் பேச அவ்வளோ தொடர்ந்து பொய்யாவே இருக்கும் என்றையும் சொல்லியிருக்கின்றார். இந்த காதல் பற்றிய ஒரு பாடல் இருக்குது சங்க இலக்கியத்தில். குறுந்தொகை நூலில் ஒரு காதலை பற்றி இருக்குது. அந்த பாடல் நான் படிப்பிக்கிறேன்னா நீங்களும் நான் இந்த வகுப்புலேருந்து கேட்டிருக்கிற பாடலை. யாரும் இல்லை தானே கல்வன். கவனிச்சு கொள்ளுங்கோ. ஒரு வளர்ந்த பொம்பளை பிள்ளை, காதலித்தவர் பிள்ளை காதலனோட போய் ஒரு ஆற்றங்கரையில் மறைவில் இருந்து இப்போ அது இதை இந்த பாடலை படித்த வீட்டு நான் என்ன சொல்ல வாழ்ந்து, யாரும் இல்லை தானேகள். அவர் சொல்லு, அந்த பிள்ளை சொல்லு, நான் தான் யாரும் இல்லை, நான் தப்பு செய்து விட்டேன், யாரும் இல்லை தானே, அவன்தான் தவறு செய்தான், யாரும் இல்லை தானே கல்வன், தான் அது பொய்ப்பேன், அவன் அப்படி நான் அதுக்கு பொறுப்பில்லைன்னு அவன் சொன்னால் தான் அது பொய்ப்பேன், நான் என்ன செய்வேன். பொம்பளை சொல்லுதோ, நான் என்ன செய்வேன், அவன் போய்த்தான் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னது, நாங்கள் அப்படி இருந்ததை தனிமையில் ஆற்றோரத்தில் பட்டை மறைவிலே இருந்து சந்தோஷமாக இருந்ததை இவரும் பார்க்கல. ஆனால் 2 பேர் ஒரு ஆள் பார்த்து கொண்டிருந்தார். அவர் யார்? கொக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மீனோட ஒரு மீன் வருமானம். கொக்கு அங்காம் பார்க்க, இங்காலையும் பார்க்காது, அங்காலையும் பார்க்காது. ஆனால் இங்கே திருவிளையாடு. அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாள், எங்களோட திருவிளையாடல் எவரையும் பார்க்கல, ஒரு கொக்கு தான் பார்த்தது, அதுவும் கூட என்ன பார்க்க எங்களை பார்க்கவில்லை. ஒழுகு நீர் ஆடல் பார்க்கும் குருவும் ஒன்று தான் மணந்த ஞான்று, நாங்கள் மணந்த ஞான்று அந்த ஆற்றங்கரை ஓரத்தில். அப்போ ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த பழகி பார்க்குற கட்டமெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ கல்யாணம் பேசியிருப்பார்கள், பழகி பார்ப்பவெல்லாம் நடக்குது. ஆனால் அதில் பாருங்கள், அந்த பழகி பார்த்தலில் ஒழுக்கக்கேடு வராதவாறு நடந்து கொள்ளணும். ஆனால் இந்த பாடல் என்ன சொல்றது, இந்த பாடல் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரே மேலாப்படும். சரி, பிறகு இந்த பாடலில் பாருங்க, ஒரு பெண் அவனின் காதலை நம்பி அவனோட இருக்கிறாள். இப்போ அவன் நாம் திரும்பி பார்ப்பதே இல்லை. அப்போ அவன் தான் போய் சொன்ன, நான் என்ன செய்வேன்னு பிள்ளை கை விரிக்குது. அதுபோல் எத்தனையோ சம்பவங்கள் இந்த பழகி பார்த்தலில் வரலாம். அது இன்றைய மரபு, பழக்கமாகிவிட்டது. ஆனால் அதில் கட்டுப்பாடு என்பது, இருவர் தனிமையில் இருப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அப்படியே ஆட்களுக்கு இந்த உரையாடல் கொஞ்சம் யோசனமாக இருக்கணும். அதாவது இந்த பாடல் அவள் இப்படி நம்பி போய் இப்படி பொருத்தமான இடத்துல நாங்கள் நிறைவு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அருமையாக சொன்னீங்க. இது பார்த்து கொண்டிருக்கிற ஆதி தொலைக்காட்சியை பார்த்தோம்னா அத்தனை உறவுகளுக்கு இது பொருந்தும். நல்ல இது இப்படி நம்பி போய் ஆற்றங்கரையத்தில் பற்ற மறைவில் இருந்து இவரும் இல்லை என்று இருந்தது சந்தோஷமாக இருந்த பிள்ளை இப்போ அழுது புலம்புது. என்ன, அவர் போய் சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று பாட்டில் எழுதி வச்சுக்கலாம். ஏனென்றால் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சங்க இலக்கியம் என்பது வாழ்க்கைக்கு அறிவுரை கூறுகிறது. இன்றும் அந்த அறிவுரை எங்களுக்கு பயன்படுத்தி பாருங்களேன். என்ன மாதிரி காதலிக்கணும், இப்படி தான் காதலிக்கணும். எப்படி மாமன் மகளை காதலிக்கிறது காதலே இல்லை. அதாவது நியாயம் யாராயிரும், உங்களோட அப்பா எனக்கு எந்த யாருன்னு தெரியாது, யாரும் நீயும் எனக்கு யாருன்னு தெரியாது, நானும் உனக்கு யாருன்னு தெரியாது, நீ நானும் எவ்வளி அரிதும். செம்புல புயல் போல், செம்புல நம்மளோட சுண்ணாங்க நிலத்தில் மழை பெஞ்சா அப்படி இருக்கும், சோப்பு தண்ணியாக மாறிடும். செம்புலத்தில் பெய்த மழை போல் இப்பொழுது நம்மளோட மனதை ரெண்டும் கலந்து போயிருக்கிறோம். அப்படி தான் காதல் இருக்கணும். காதல்ன்றது அறியாத இருவர் மனம் ஒத்து தொடக்கத்துக்கு வந்துட்டோம். 2 மனங்கள் ஒத்து செய்வது தான்
ஒத்து மனம் இரண்டும் ஒத்து, உடல் ஒத்தல்ல. அழகான ஆம்பளை அழகான பொம்பளைன்னு திருமணம் இல்லை இருந்தாலும், ஆனால் ரெண்டும் அழகு நல்ல சோடியாக இருப்பீங்கள். ஆனால் உள்ளுக்கு ஒரு காதலித்திருப்பார், அவரும் ஒரு காதலி. அது காதல் இல்லை, திருமணம் இல்லை. எனவே தான் இரு மனம் ஒத்து செய்கிற திருமணம் தான் உண்மையான திருமணம். பணத்துக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ அல்லது அழகுக்காகவோ செய்வது திருமணம் அல்ல. ஏனென்றால் பணமும் கரைஞ்சு போயிடும், அழகும் தொலைந்து போயிடும். ஆனால் நாங்கள் ரெண்டும் இருக்க போகிறோம். ஆனபடியினால அன்பர்களே, இந்த அழகை பார்த்தோ பணத்தை பார்த்தோ காதலிக்காமல் உள்ளத்தை பார்க்கக்கூடிய உணர்வு வரணும். உங்களுக்கு உள்ளத்தை பார்க்கல, ஊனக்கண்ணால் பார்க்கல, உள்ளத்தை புரிந்து கொண்டு திருமணத்தை காதலித்து திருமணத்தை செய்தால் அது 1000 காலத்து பயிராக இருக்கும் என்பதிலே நாங்கள் எல்லோருமே நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம் என்று கூறி, இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை தந்த ஆதி தொலைக்காட்சிக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறுவதோடு, இந்த தொலைக்காட்சியை பார்க்கின்ற அன்பர்கள், தமிழ் அன்பர்கள் அனைவரும் குறைந்தபட்ச அறிவுரையான எடுத்து இந்த சமுதாயம் நல்ல வழியிலே வருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பங்குக்கு நான் சொல்லியாக வேண்டும். மிகப்பெரிய ஒரு பிரபலியமான ஒருவர், பேராசிரியர், எத்தனையோ வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் ஆதி தொலைக்காட்சியின் அழைப்பு ஏற்று இவ்வளவு நேரம் வந்திருந்து அருமையான பொருள் பொதிந்த விடயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக பேராசிரியர் இளைய தம்பி பாலசுந்தரம் அவர்களுக்கு ஆதி தொலைக்காட்சியின் சார்பில் உள்ளம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி, பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெறுவது கணபதி ரவீந்திரன். வணக்கம் அன்பு தமிழ் உறவுகள்.